ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே காட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். ஸோ பாருங்கள், இப்போ தான் காட்டில் வேலைலாம் நடந்தது. எவ்வளோ க்ளீனாக இருக்கே. இதெல்லாம் ரொம்ப புதையேறி தான் கிடந்தது. அது எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இதில் கரும்பு தான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கரும்போட விலை வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரனால ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அதோட மகசூல் தான் வந்து அதிகமாக நமக்கு கொஞ்சம், அதாவது ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கனால பாக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் பாருங்கள் குட்டி குட்டி நாத்தான் வந்து வச்சு விட்ருக்கோம் இந்த பெரிய பாக்குக்கு இடையிலேயே. அண்ட் வாழை கொஞ்சம் நட்டு விட்டுருக்கோம். ஏன்னா வாழை நமக்கு ரொம்ப நல்லது தானே. ஸோ அதுவும் அப்புறம் காப்பி கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஹை பீக்கில் இருக்கிற ஒன்று தான். ஸோ அது எப்போவுமே வந்து நஷ்டமாகி போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ காப்பி பாக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொஞ்சம் ஒரு காடை வந்து ஒரு 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக அதுவும் போட்டிருக்கோம். அண்ட் கரும்பு விவசாயத்தை ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்கு வேண்டி அந்த ஒரு பார்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரீஜனுக்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து கரும்பு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மினிமம் குவான்டிட்டி மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது அந்தளவு போதும். மேபி நெக்ஸ்ட் இந்த ஓணம் இப்போ வருது, நெக்ஸ்ட்டு ஓணம்க்கு வந்து அது கரெக்டான அந்த ஒரு மகசூல் தரும். ஸோ ஓணம் டைமில் தான் வந்து கரும்போட வேல்யூ வந்து ஜாஸ்தியாகும். பிகாஸ் ஜாகரி பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணி கரும்பு மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வாழை வந்து எப்போவுமே நமக்கு இருக்கிற ஒன்று. ஸோ அது இடையில சென்டரில் கொஞ்சம் நேந்திரம் வாழை சொல்லுவோம்ல, அதுவும் அப்புறம் பூவம் பழம் சொல்லுவோம், அந்த பனானாவும் தான் வச்சு விட்டுருக்கோம். அண்டு கொஞ்சம் பார்க்கலாம் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வச்சதெல்லாமே கொஞ்சம் ஹைட் வந்துருச்சு பாருங்களேன். அண்ட் இப்போ வச்சு விட்டது எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்சம் மேடேறி வந்துட்டுருக்கு. இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இருக்கிற ஹை பீக்கில் என்ன ஒரு அக்ரி நம்மளால் பண்ண முடியுமோ அந்த ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் நமக்கு வந்து எடுக்க முடியும். அண்ட் இந்த ஒரு வியூ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து எல்லோரும் அக்ரி பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்றத இந்த வியூவில் தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பிளேஸை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இந்த மாதிரி களை எதுவும் வராமல் இப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த க்ரௌத்தும் வந்து அழகாக இருக்கும். அண்ட் ஹார்வெஸ்ட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து காட்டுக்குள்ளே நடக்க ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஒரு டைமில் இப்படி ஒரு வாக்லாம் போனோம் அப்படின்னா அது ரெய்னி சீசனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைக் இப்போ வந்து ரெய்னி சீசன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு விசிட் வரலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். அண்ட் இதில் மோஸ்ட் இன்னொன்று என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆழ வீடு இருக்குது பாருங்கள். இது கரும்பு நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பல்காக பண்ணும்போது ஆழ வீடு வச்சுருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் அது யூஸ் ஆச்சு. இப்போ வந்து ஆழ வீடை எடுக்க வேண்டாம், ஒரு வெயில் டைம்லலாம் ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதுக்கு மேலே எப்போவுமே இந்த மயில் நிற்குங்க. எப்போ வந்தாலும் இதை பார்க்கலாம். ஸோ மயில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிளேஸ் உங்களுக்கு என்ன பிளேஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் வந்து மயில் பார்த்துட்டு போங்க. மார்னிங் வியூவாக இருக்கட்டும், ஈவினிங் வியூவாக இருக்கட்டும், எப்போவுமே இந்த மயில் இங்கே நிற்கும். இது அதான் சொல்கிறேன், இந்த காட்டுக்கு சொந்தக்காரங்க அப்படின்றது இந்த மயிலும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்கவே. ஒவ்வொரு நேரம் தோகை விரித்து ஆடிட்டுருக்கும். ஸோ இப்போ தோகை விரிக்கலை, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு சேஞ்ச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.